சின்ன புள்ளையில சில இடத்துல நீங்க சாப்பிட்டுருப்பீங்க. அது எத்தனை டைம் நீங்க திருப்பி வந்தாலும் அங்கேயே போய் சாப்பிடணும்னு தோணும். அதே மாதிரி ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். தேவர்ஸ் பிரியாணி. டிப்பிக்கல் தேவர்ஸ் பிரியாணி அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது, அவ்வளோ ஃப்ளேவர்ஸமாக இருக்குது. அன்னைக்கு நான் சாப்பிட்டது இன்னைக்கு அப்படியே மெயின்டைன் ஆகுது. அல்டிமேட் டேஸ்ட். மதுரை சாம்பார் வேறு மாதிரி இருக்கும், தஞ்சாவூர் சாம்பார் வேறு மாதிரி இருக்கும். எப்போ பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு. எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் லண்டன் தமிழன். நான் வந்து எங்கள் ஊருக்கு வந்திருக்கேங்க. தஞ்சாவூர் என்னோட ஃபேவரட் இடம். நான் இங்கே தான் வந்து வளர்ந்தேன். ஸோ என்னென்ன சின்ன பிள்ளையில சில இடத்துல நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க. அது எத்தனை டைம் நீங்கள் திருப்பி வந்தாலும் அங்கேயே போய் சாப்பிடணும்னு தோணும். அதே மாதிரி ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். அப்படியே ரைட்டில் அப்படி திரும்பி அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தேவர்ஸ் பிரியாணி. ஒரு சின்ன பிள்ளையாக இருக்கும்போது காலேஜில் படிக்கும் போதில் எங்கள் அப்பாட்ட போய் காசு வாங்கிட்டு வந்து அந்த இடத்துல போய் சாப்பிடணுன்னு ஆசைப்பட்டு ஒரு பிரியாணி சாப்பிட்டா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அது இன்றைக்கும் இதுதான் ஃபஸ்ட்டு பிரான்ச்சு. இங்கே தான் ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து இதுக்கப்புறம் நிறைய பிரான்ச்சஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. பட் நான் இந்த பிரான்ச்சுக்கு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கேன். ஏதாவது டேக் அவே வாங்கினா இங்கே உட்காந்து வெயிட் பண்ணலாம். இது மட்டன் பிரியாணி இருக்கா? சரி, உட்காந்து சாப்பிடலாமா? சரி, தேங்க்ஸ். ஹலோ, லண்டன் தமிழ் இருக்கீங்களா? சார் நம்ம எப்பயும் இங்கே சாப்பிட்டு வணக்கம். சின்ன பிள்ளைலேருந்து இங்கே தான் சாப்பிட்ருக்கேன் நான். ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட்டு டைம் அப்படியே வந்து எடுத்துகிட்டு போகலான்னு ஒரு லீவ் வந்து சாப்பிட. உங்கள் பேர்? திவாஸ். ஓகே, நைஸ் மீட்டிங். ஓகே, பாய் பாய். மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, மட்டன் சிக்கன் ரோஸ்ட், சில்லி சிக்கன், ஓகே, கார்லிக் சிக்கன் கிரேவி, ஓகே, ஓகே. இதெல்லாம் வந்து ஒயிட் ரைஸோடு வர கிரேவியா? பிரியாணியோட வர கிரேவி, சைட் டிஷ்னு வரும். சரி, எனக்கு வந்து ஒரு மட்டன் பிரியாணி கொண்டு வாங்க. அப்புறம் இது சிக்கனில் என்ன சொன்னீங்க? கார்லிக் சிக்கன் சொன்னீங்களா? நம்ம செட்டிநாடுங்க. செட்டிநாடு என்ன செட்டிநாடு சாப்பிடுவோம் இல்லை கார்லிக் சிக்கன் சாப்பிடுவோம்? செட்டிநாடு. ஓகே. ஸோ மட்டன் பிரியாணியும் செட்டிநாடு சிக்கனும் கொடுங்க. ஓகே, இப்போ அது மட்டும் தேங்க்யூ. ஸோ இங்கே வந்து மெயினாக வந்து வேறு என்ன இருக்குது? வேறு ஏதாச்சும் இருக்கா? சோடா இடம் இல்லை? அது ஒன்று கொடுத்துருங்க. ஸோ இது மெயினாக பார்த்தீங்கன்னா சீரக சம்பாவில் செய்கிற பிரியாணி. ரொம்ப நாளாக, ரொம்ப வருஷமாக இது பண்ணிகிட்டே இருக்காங்க. இங்கே வந்து இது சின்னது. இப்போ நிறைய பிரான்ச்சஸ் வந்தாலும் இந்த இடத்துல உட்காந்து சாப்பிட்றதுல ஒரு சந்தோஷம். ஏன்னா வந்து எனக்கு வந்து என்னோடய ஸ்கூல் டேஸு, காலேஜ் டேஸ்லாம் ஞாபகம் வருது. அதுக்காக தான் இன்றைக்கி வந்திருக்கேன். தேங்க்யூ. வெயிட் பண்ணி அதே டேஸ்ட் இருக்கான்னு சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். வாய் இறக்குனே ஊறுது. ஸோ வெயிட்டிங், அவ்வளோதான். வந்து சுகம். தேங்க்யூ. தேங்க்யூ. இங்கே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ரைஸ் வந்து ஃபுல்லாக சீரக சம்பா ரைஸு. அதில் மட்டன்லாம் போட்டு சரியாக கொடுத்துருக்காங்க. ஆவி பறக்க இருக்குது. நல்லா சூப்பராக இருக்குங்க. இன்றைக்கி ஒரு சரியான வேட்டை. நண்டு சொல்கிற மாதிரி சரியான வேட்டையாக தான் இருக்க போகுது. நீங்கள் இது என்னென்னங்க? சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, ஓகே. தேங்க்யூ. ஸோ காம்பினேஷன் பார்த்தீங்களா? இது தனியாக ஆர்டர் பண்ணிக்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளோ அதெல்லாம் இருக்கா? ஒரு கலக்கி கொடுங்களேன். பாருங்கள் என்ன மாதிரி காம்பினேஷன் கொடுத்துருக்காங்கன்னு. பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் மட்டன் எப்படி வெந்திருக்கு பாருங்கள்.
நல்லா சூப்பராக வந்துருக்கு. டிப்பிக்கல் தேவர்ஸ் பிரியாணி, ஃபுல் ஆஃப் ஃப்ளேவர்ஸு. இது வந்து தஞ்சாவூர் பிரியாணி ஸ்டைல்னு சொல்லலாம். அந்த ஸ்டைலே வந்து ரொம்ப சூப்பராக யூனிக் ஸ்டைலு. என்னென்னா மசாலாலாம் நல்லா அரைச்சி போடுவாங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது, அவ்வளோ ஃப்ளேவர்ஸமாக இருக்குது. அன்றைக்கி நான் சாப்பிட்டது இன்றைக்கி அப்படியே மெயின்டைன் ஆகுது. ஸோ இவங்களோட சிக்னேச்சர் டிஷ்ஷு தான். இந்த டேஸ்ட்டு எப்பயும் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க. ஒரு 30-40 இயர்ஸ் அது அப்படியே தான் போயிட்டுருக்கு. அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது, அவ்வளோ சூப்பராக இருக்குது. பிரியாணி இந்த இங்கே மட்டும் வந்து தான் பிரியாணி அப்படியே தனியாகவே சாப்பிட்லாம். உங்களுக்கு வந்து தனி எக்ஸ்ட்ரா எதுவும் சாப்பிடாமே அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். வாவ், தேங்க்யூ. கூட ஒரு கலக்கி வச்சுருக்காங்க. கடைக்கு இங்கே வாங்க, உடைச்சோன்னு வைங்க. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி போகணும், எனக்கு ரொம்ப சூடாக இருக்குது. இப்போ வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே இந்த மட்டன் குழம்பு லைட்டாக ஊற்றி சாப்பிட்றேன். லைட்டாக மட்டன் குழம்பு எல்லாத்தையும் நல்ல தாராளமாக பீஸ் கொடுத்துருக்காங்க. இது நெஞ்செலும்பில் பண்ணியிருக்காங்க. அது ரைஸ் அவ்வளோ அழகாக வெந்திருக்கு. அடடா, தனியாகவே பிரியாணி நல்லாயிருக்கு. குழம்புல போட்டு சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்குது. என்னென்னா ஒரு மாய்ஸ்டாக இருக்குது, அமேசிங்காக இருக்குது. உங்களுக்கு மாய்ஸ்டாக சாப்பிட பிடிக்குன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். அமிர்தம் டாப் கிளாஸ், நல்ல சுவை, நல்ல இது. இந்த மாதிரி தஞ்சாவூர் வந்து இறங்குனீங்கன்னா மகாராஜாலாம் இந்த ரோடு இருக்கும், பழைய பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில். இந்த பிரான்ச்சுக்கு வாங்க, ஏன்னா இந்த பிரான்ச் வந்து ஃபஸ்ட்டு பிரான்ச். இதுதான் மதர் ஆஃப் ஆல். ஸோ இங்கே வந்து சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். நான் கொஞ்சோண்டு சிக்கன் இப்போ ட்ரை பண்ண போகிறேன். அந்த கிரேவியோட டேஸ்ட்காக தான் பண்ணுறேன். ராமராஜன் சும்மா பாடியிருக்காரு, சொர்க்கமே என்றாலும் இது நம்ம ஊரை போல வருமானு. அது ஃபுட் வைஸ் இங்கே கரெக்டாக பொருந்தும். அவ்வளோ சூப்பராக இருக்குது சாப்பாடு. எனக்கு பழைய ஞாபகம்லாம் வருது. அப்படியே அந்த சாப்பாடோட கனெக்ட் பண்ணுவாங்க தெரியுமா. எந்த ஞாபகமும் உங்களுக்கு வந்து சாப்பாடோட இன்டர்லிங்க் ஆகிருக்கும். இப்போ எனக்கு ஞாபகம் வந்து கலக்கி இப்போ கொஞ்சம் சாப்பிடுவோம். பாருங்க, உடைக்கும் போது அப்படியே உள்ளாரேந்து ஜூஸியாக ஒரு கலக்கி வருது. என்ன ஜூஸியாக இருப்பாருங்க. அப்படியே எடுத்து அப்படியே அல்டிமேட் டேஸ்ட். இட்ஸ் ஆசம். லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட், நான் கொஞ்சோண்டு இது செட்டிநாடு ஆர்டர் பண்ணியிருந்தேன். கிரேவி மட்டும் கொஞ்சம் டேஸ்ட் பண்ண போகிறேன். அது எப்படி இருக்குன்னு பார்த்துக்குவோம். இங்கே வந்து என்ன பார்த்தீங்கன்னா செட்டிநாடுக்குன்னு ஒரு ஸ்பைசஸ் இருக்குது. டிஃப்ரெண்ட் ஸ்பைசஸ் போட்டு செஞ்சுருக்காங்க. அந்த மிளகா வந்து சின்ன மிளகா ஒன்று நல்ல காரத்தை கொடுக்குது. இது பாருங்கள், இந்த பட்டை மிளகாவே வந்து ரவுண்ட் ஷேப்பில் போட்டிருக்காங்க. இதுதான் உள்ளார போய் ஒரு கிக் கொடுக்குது. எப்படின்னா 2 சிக்கன் கிரேவி, 2க்கும் வேறு வேறு ஃப்ளேவர். இந்த ஃப்ளேவர் வந்து நீங்கள் தனி ஸ்பெஷலாக ஆர்டர் பண்ணுறதுனால இன்னும் ஃப்ளேவர்ஸமாக இருக்குது. இந்த சூப்பராக. செட்டிநாடு வந்து நீங்கள் தனியாக ஆர்டர் பண்ணி கூட சாப்பிட்லாம், சூப்பராக. சரியா? ஸோ நான் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிட்டேன். நிச்சயமாக இங்கே வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஏற்கனவே நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்டில் விடுங்க. வேறு ஏதாச்சும் இங்கே ஸ்பெஷல் நான் மிஸ் பண்ணிட்டேன்னா. ஓகே, see you in the next episode. Bye-bye. ஸோ இந்த தேவஸ் பிரியாணி வந்து இப்போ 1989 அவங்க இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி எங்கள் ஊர் பக்கத்தில் கண்டியூர்னு ஒரு இடத்துல வச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இங்கே மூவ் பண்ணி வந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 33 இயர்ஸாக இருக்குது. ஸோ
நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அப்போ நான் காலேஜ் டைம்லேருந்து இது எல்லாமே சாப்பிட்டுட்டு வந்துட்டுருக்கேன். இன்னமும் அந்த டேஸ்ட்டை மெயின்டைன் பண்ணுறாங்க. இதுதான் இவங்களோட ஸ்பெஷாலிட்டி. இங்கே வந்தீங்கன்னா தஞ்சாவூரில் இன்னும் வாசம் அப்படி இருக்குது. ஸோ இங்கே வந்தீங்கன்னா தஞ்சாவூரில் டெஃபினட்டாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும். பாய்.